ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு புட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிட முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு புட்டு நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் புட்டு மாவு தான் எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு சிகப்பு அரிசி புட்டு மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எந்த அரிசியில் வேணாலும் புட்டு மாவு கிடைக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி புட்டு மாவு இன்ஸ்டண்ட்டாக வாங்கும்போது 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக நம்ம புட்டு செஞ்சிட முடியும். ஆவியே பிடிக்காமல் நம்ம புட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம 1.5 கப் புட்டு மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்கிற சுட தண்ணியை தான் சேர்க்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சூடாக இல்லாமல் இருக்கக்கூடாது, நல்லா கொதிச்சிருக்கணும். தலை கொதிச்சு வரும்போது தான் அந்த புட்டு மாவில் நம்ம ஊற்றும் போது அந்த சூட்லேயே அந்த புட்டு மாவு நல்லா வெந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக வீட்டில் அரைக்கிற புட்டு மாவு நல்லா நைஸாக இருக்கும். இந்த புட்டு மாவு கொஞ்சம் நல்லா கொரப்பாக இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றும் போதே நல்லா அது வெந்து வந்துடுது. அதில் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் புட்டு நல்லா வெந்திருக்குன்னு. கடைசியாக நான் 1/4 டம்ளருக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம ஈவனாக இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம். அப்போ தான் அந்த புட்டு கொஞ்சம் அதில் இருக்கிற ஹீட்லேயே அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் புட்டு மாவுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 கப் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா விடிதியாக இருக்குதுன்னு கையால் உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போதே தெரியும். நல்லா விடிதியாக பொடியாக இருக்குதுன்னு. இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான அரைச்ச ஏலக்காய் தூளாக சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை சுகர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சர்க்கரை அங்கங்கே நிற்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும் இந்த புட்டு. நீங்கள் 5 நிமிஷத்தில் இந்த புட்டை நீங்கள் செஞ்சிடலாம். வீட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சிகப்பரிசியில் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய விதமான அரிசிகளில் இப்போ நம்மளுக்கு புட்டு மாவு கிடைக்குது. அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். கடைசியாக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது இன்னமும் நல்லா ரிச்சாக வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான டிஷ் நீங்கள் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த புட்டு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.